எலி தான் பெரிய எதிரியே. நம்ம ஒரு காரை நம்ம விட்டுட்டு போயிட்டா அது அனலுக்கு போய் அதை இருக்கிறதெல்லாம் கடிச்சு வைக்கிறது தான் அது வேலை. ஃப்ளட்டட் வெஹிக்கிள்னால ரிஸ்க் இருக்கான்னு கேட்டால் கூட பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். அது எந்த லெவல் ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுப்பாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் எங்கேயோ போவாங்க, இல்லை 5 கிலோமீட்டர் போவாங்க, ஏதோ பர்ச்சேஸ் போயிட்டு திருப்பி அந்த கார் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் ஆகாது. நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் ஆகிடும். பேசிக்காக நான் என் காரை எப்படி மெயின்டைன் பண்ணோன்னா, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்னா அதை நான் ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேன். நான் ரெகுலர் யூசேஜில் இருக்குன்னா, ஆனால் இதுவே நான் ஒரு 1 வீக் நிறுத்தி வைக்கிறேன்னா கண்டிப்பாக அதை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிட்டு தான் எடுப்பேன். நான் ஃபுல் செக்அப் பண்ணாமலாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு பெரிய எனிமி யாருன்னா எலி தான். நம்ம ஒரு காரை நம்ம விட்டுட்டு போயிட்டா அது அனலுக்கு போய் அதை இருக்கிறதெல்லாம் கடிச்சு வைக்கிறது தான் அது வேலை. அது எலக்ட்ரானிக்ஸு சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கடிக்கிறது கூடமே நமக்கு இஷ்யூ தான். ஏன்னா அது பாடியில் ஷார்ட் ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட் ஃபால்ட் வரும், இன்கேஸ் பிசிஎம் ஃபால்ட் வரும், இசிஎம் ஃபால்ட் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன பார்ட்டில், இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பார்ட் தான். இதெல்லாமே நம்ம எடுப்போம், காரை மூவ் பண்ணுவோம், சில வாட்டி டக்குன்னு பெடல் உள்ளே போயிடும் ஸ்பாஞ்சியாக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அந்த எலி என்ன பண்ணால் சின்னதாக குறண்டி ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் உருவாக்கி வச்சிடும். பிரேக் ஃபுல்லாக யாரும் வாங்கிடும். அப்போ தான் நிறைய ஆக்சிடென்ட், நிறைய பேர் அப்போ தான் நடக்குது. நம்ம கார் எடுப்பாங்க, அவங்க எப்பயும் போல் காரை கீர் போட்டு மூவ் பண்ணிடுவாங்க, மூவ் பண்ணால் ஃப்ரண்ட்டில் ஹிட் ஆகிடும் எங்கேயாவது. இன்னொன்று காரை க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம காரை நீட்டாக வச்சிடலனாவே நம்மளுக்கு அது மேலே ஆசை குறைஞ்சிரும். நம்ம அதனால் ஒரு வாட்டி ஜென்ரலாக காரை ரொம்ப லாங் டேர்முக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறோன்னா காரை ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ரன் பண்ணுறது தான் பெட்ரு. ஏன்னா ஆயில் ப்ரெஷர் டெவலப் ஆக டைம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் காரை விட்டுருந்தீங்கன்னா காரில் இருக்கிற ஆயில் ஃபுல்லாகவே சம்புக்கு ட்ரைன் ஆகிடும். ஆயில் லூப்ரிகேஷன் டெவலப் ஆகவே மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் அது எடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அது பெட்ரோல் காரில் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். டீசல் கார்லேயும் இது பண்ணுறது பெட்ரு. இன்னொன்று கார் ஸ்டார்ட் ஆச்சு ஆஃப் ஆகிடுச்சுன்பாங்க. ஏன்னா கார் ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டு ஏசி எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுப்பாங்க சில பேர். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாரம் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னீங்களா, கார் கண்டிப்பாக திருப்பி ஷடவுன் ஆக தான் செய்யும். திருப்பி இங்கே நம்ம ஜம்பர் கொண்டு போயிட்டு அதை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னொன்று நீங்கள் பிரேக் ஆயில் கேப் விசிபிளாக தான் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே. மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும், ஸோ அது எல்லோ கலரில் இருக்கும். அதில் மேலே .4 .3 மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதை டிரைவர் சைடு கன்சோல் அந்த மேலே கவுல் பேனல் கிட்ட தான் கொடுத்துருப்பான். பூஸ்டர் அங்கே பிரேக் பெடலுக்கு அப்படியே வெளில பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பான் மோஸ்ட்லி. அது நீங்கள் திறந்து பார்த்தாலே தெரியும் ஆயில் இருக்கா இல்லையான்னு. இல்லைனா பெடலை 2 வாட்டி அழுத்தி பார்க்குறது பெட்ரு. அழுத்தி பார்த்துட்டு ஒர்க் ஷாப் கொண்டு வரது பெட்ரு. ஏன்னா பெடல் உள்ளே போதா இல்லை நார்மலாக இருக்கா. ஏன்னா பிரேக் ஆயில் குறையும், பிரேக் படுத்தே பிஸ்டன் லெவல் கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பிக்கும், பிரேக் ஆயில் லெவல் கொஞ்சம் கன்சியூம் ஆக தான் செய்யும். அது காமன். அது நீங்கள் திருப்பி புது பிரேக் படம் மாதிரினா பிரேக் ஆயில் லெவல் திருப்பி டெவலப் ஆகிடும், டாப் அப் பண்ணிடுவாங்க. அப்போ ஆனால் பிரேக் படுத்தே பிரேக் ஆயில் குறையும். அதுக்காக பிரேக் ஆயில் லைட்டாக குறைஞ்சிருக்கு, கண்டிப்பாக ஓட்டம் இருக்கும், எலி கடிச்சுன்னு நினைக்க தேவையில்ல. அதை 2 வாட்டி பம்ப் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸ்டார்டர் மோட்டர் என்ன ஆகும்னா, இப்போ கார் எடுப்பாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் எங்கேயோ போவாங்க, இல்லை 5 கிலோமீட்டர் போவாங்க, ஏதோ பர்ச்சேஸ் போயிட்டு திருப்பி அந்த கார் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் அதுவே அவங்க எங்களுக்கு கால் பண்ணி கார் ஸ்டார்ட்லாம் வர சொல்கிறாங்க, நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் ஆகிடும். அது என்னன்னா அது ஒரு ஜென்ரலான விஷயம் தான். அது ஸ்டார்டர் மோட்டரில் ப்ரெஷ் எக்ஸ்பெண்ட் ஆகிடும். என்ன ஆகிடும்னா அது ரொம்ப தேஞ்சி போய் பழுத்து போச்சுன்னா, அது கேபிள் பழுத்துருச்சுன்னா உங்களுக்கு ப்ரெஷ் லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆரம்பிச்சிடும். அது இதனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் மோட்டர் ஹீட்டில் ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் நாங்கள் வரத்துக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகிடுதுன்னா அதுக்குள்ளே கூல்டன் ஆகிடும், நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். என்ன சார் நீங்கள் வந்தவொடனே ஸ்டார்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கோடனே அப்புறம் திருப்பி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிப்பா, ஸ்டார்ட் ஆகுது சரி எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுப்பாங்க. திருப்பி பார்த்தோன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர் மோட்டர் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை, ஸ்டார்டர் மோட்டர்ன்றதே சர்வீசபிள் காம்பனண்ட் தான். ஸ்டார்டர் மோட்டர் அல்டர்னேட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வீசபிள் காம்பனண்ட் தான். இதெல்லாம் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிடலாம். அப்புறம் நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுன்னா டெட்லாக். இந்த ஸ்டேரிங் டெட்லாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வீலை திருப்பிட்டு ஆஃப் பண்ணி லாக் பண்ணி எடுத்துருவாங்க. அப்புறம் கீயை விட்டு திருப்பி பார்ப்பாங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேதுங்க, காரே திரும்ப ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. டெட்லாக் தான். அந்த ஸ்டேரிங் ஒரு டெட்லாக்ல போய் லாக் ஆகிடுச்சுன்னா வீலும் ஃபுல் எண்டில் இருக்கும், அதை ஓப்பன் திரும்பவே முடியாது. ஸ்டேரிங் லைட்டாக டில்ட் ஆனால் தான் ஸ்டேரிங்க்கு அந்த லாக்கே லைட்டாக பிஞ்சு வெளில வரும். அதனால் அந்த டெட்லாக்கில் சில பேர் கால் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளட்டில் வந்து எல்லாம் சொல்லலாம் நீங்கள், சரி இந்த பொலிரோ போகுது, இப்போ லேண்ட் ரோவர் போகுது, இனோவா போகுது, நம்மளும் போகலாமா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் நம்ம எல்லோரும் போயிட முடியாது. ஏன்னா ஏர் செக்ஷன் வந்து ஒவ்வொரு காரில் எந்த ஆங்கிள் இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏர் செக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த கார் பார்த்தீங்கன்னா கீழே தான் கொடுத்துருப்பான். நம்ம ஃபெண்டர் இந்த வீலு கீழே தான் கொடுத்துருப்பான். உங்களுக்கு ஏர் செக்ஷன் அங்கே இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருப்பான் ஏர் செக்ஷன். ஏர் செக்ஷனை ஏர் ஃபில்டர் வழியாக காற்று உள்ளே போதுங்களா இன்ஜினில், அதான் ஏர் செக்ஷன். அந்த ஏர் செக்ஷன் வழியாக தான் தண்ணியை உள்ளே போகும். நீங்கள் தண்ணியில் சம்பில் தண்ணி பட்டாலாம் தண்ணி போகாது. இன்ஜினுக்குள்ளே போனால் மிஸ்ஃபயரிங் ஆகும், ஃபயரிங் கம்பர்ஷன் இல்லாமல் உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் பெண்ட் ஆகும், இன்ஜின் சீஸ் ஆகும். ஆனால் அது எல்லா காருக்கும்னா ஒவ்வொரு காருக்கும். இப்போ லான்ச் பண்ணுற கார் எடுத்தவங்களேன், இப்போ தாரே லான்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க 400 mm 300 mmனு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ நீங்கள் ஓட்டலாம். இது லேண்ட் ரோவர்லாம் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் ஆகும், இதில் தண்ணியில் இவ்வளோ ஓட்டலாம், இவ்வளோ ஹைட் வரைக்கும் ஓட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க தராங்கல்ல. அவங்க தராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டோரும் ப்ரூஃபிங் கொடுத்துருப்பாங்க, தண்ணி ஏறாத மாதிரி. அது எல்லா காருக்கும் அப்ளிகல் ஆகாது, மோஸ்ட்லி சடனுக்கு செட்டே ஆகாது. இதுவே நீங்கள் ஃபார்ச்சுனர் இனோவா நிறைய பேர் ஓட்டுறாங்க, ஏன்னா அந்த காரு ஏர் ஃபில்டர் ஹைட்டுமே ரொம்ப அதிகம் தான். உங்கள் வீல் ஆர்ச்சுக்குமே மேலே தான் ஏர் ஃபில்டர் இருக்கும். அதனால் உங்கள் வீல் பாதி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நம்பி போகலாம். ஆனால் நீங்கள் செடானை பொறுத்தவரை
30 சென்டிமீட்டர் தண்ணி இருந்தாலும் 1 மீட்டர் தண்ணி இருந்தாலுமே நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. சைலன்ஸில் தண்ணி ஏறினா ஆஃப் ஆகும்னு சொல்கிறது என்னென்னா, அதுக்கு மேலே நீங்கள் கிராங்க் போட்டால் ஏர் வெளில போகாது. இப்போ நீங்கள் தண்ணியில் வந்து சைலன்ஸ் வரைக்கும் விட்டுட்டீங்களா காரை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி கிராங்க் பண்ணுறப்ப உள்ளே இருக்கிற கார் கம்ப்ரஷன் ஆகி திரும்பி வெளில போகணும்ல, வெளில போக வழி இல்லை. அதனால உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் போகும். சைலன்ஸில் உள்ள தண்ணி போனதால கார் ஸ்டார்ட் ஆகும் போகலாம் இல்லை. அது நீங்கள் கூட தண்ணி வந்ததுக்கப்புறம் ஜாக்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும் கார் ஆட்டோமேட்டிக்காக. ஃபுல்லாக தண்ணி இருக்கும், இன்ஜினுக்குள்ளே தண்ணி இருக்கும். ஏர் ஃபில்டராக தண்ணி ஏறினா தான் உங்களுக்கு இந்த ரீசன் வரும். சைலன்சரில் தண்ணி போகாமல் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஓட்டுறது பெட்ரு. ஆனால் என்னோடய ஆப்ஷன் என்னென்னா, அந்த இடத்துல ஓட்டாதீங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஃப்ளட்டில் வண்டி நிறுத்தினா ஸ்டார்ட்டே பண்ண முடியாது ப்ரோ. ஆஃப் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அப்படியே நிறுத்திடணும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃபால்ட்டே டெவலப் ஆகும். ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாதான், ஏன்னா ஆல்ரெடி தண்ணி போனதான் ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கனெக்டர்லாம் பெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி பெண்ட் ஆகிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கூட போக முடியாது. இன்சூரன்ஸோட கண்டிஷன்ஸும் அதே தான். ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். ஃப்ளட்டட் வெஹிக்கிளை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ளோரை கேட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது என்ன தான் வந்து கோட்டட் பெயிண்டாக இருந்தாலுமே போல்டு நட்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் பாடியில் சொல்லலாம், பாடியில் வேணால் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். இன்ஜின் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான போல்டுக்கெலாம் கோட்டிங் இருக்காது. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போல்டும் சரி, டென்ஷனரும் சரி, எல்லாத்தையும் மாற்றிருக்கலாம். இருந்தாலும் அதில் வர சின்ன சின்ன போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் கோட்டிங் பண்ண முடியாது. ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளட்டட் வெஹிக்கிள்னால் உள்ள ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ண மாட்டானுங்க. சும்மா எல்லாம் WD-40 மட்டும் அடித்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பக்காவாக விட்டுருவானுங்க. இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயரிங்லாம் நீட்டாக ஒரிஜினல் ஸ்லீவ் போட்டு அடித்து நீட்டாக பண்ணுறாங்க. ஃப்ளட்டட் வெஹிக்கிள்னால ரிஸ்க் இருக்கான்னு கேட்டால் கூட பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். அது எந்த லெவல் ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு, லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 எந்த லெவல் ஃப்ளட்டுன்றதை பொறுத்து இருக்குது. பேசிக்காக லெவல் 1 ஃப்ளட்டுனா இப்போ நீங்கள் சொன்னீங்களா கார் நின்று போச்சு விட்டாங்கன்னா அதுவே லெவல் 1 ஃப்ளட்டு தான் வரும் உங்களுக்கு. இதுவே லெவல் 2 லெவல் 3லாம் அதெல்லாம் 3லாம் எடுக்கவே கூடாது. அதான் காரை முழுகி போனது. அதெல்லாம் பர்சனலாக பிடிச்ச இன்ஜின்னா இந்த Volkswagenல 2 லிட்டர் இன்ஜின் இருக்குது பாருங்கள், CRT. அது அற்புதமான இன்ஜின். அது இப்போ கிடையாது அந்த இன்ஜின் ஆக்சுவலாக. ஆனால் அது ஒரு பயங்கரமான இன்ஜின், ஓப்பனாக சொல்லணும். அதோட மைலேஜ் எஃபிஷியன்சி, பவரு, ரிலேபிலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா சாலிடாக பார்த்தீங்கன்னா சொல்லலாம், திட்டத்திட்ட ஒரு டொயோட்டா ஈக்குவல் பண்ணுற ரேஞ்சுக்கு இருக்கும். டொயோட்டா அளவான்னு கேட்கக்கூடாது, டொயோட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லையும் மைலேஜ்லையும் டொயோட்டா வந்துடும். எனக்கு ஃபேவராக பிடிச்ச இன்ஜின் அது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஹிட் இன்ஜின் இருக்குது. அவங்ககிட்ட ஒரு பர்ஃபெக்டான ஹிட் இன்ஜின் வச்சு தான் அவங்க டெவலப் பண்ணாங்க. இப்போ Volkswagen வேக் குரூப்பு கிட்ட அது இல்லை. அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது பெட்ரோல் வெஹிக்கிளை வச்சுட்டு. 1 லிட்டரு 1.5 TSIன்னு. TFSIலாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியனை சக்சீட் பண்ணாங்க. நம்ம ஊர் கண்டிஷன் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே மைலேஜ் தராது, ஹைவேஸில் தான் தரும் மைலேஜ். இப்போ எந்த கார்லையுமே அதை யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாங்கன்னா பேசிக்காக அந்த 1.6 TDI டீசல் ரேப்பிடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா அந்த இயர் தான் 2 லிட்டரு ஜெட்டாலே வந்து CRT இன்ஜின். அதில் இருந்த ஒரு 2018-19 வரைக்கும் வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டு ரேஞ்சு ஆக்டேவே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஆக்டேவேல லைட்டாக சின்ன ஆப்டிமைசேஷன் பண்ணாங்க. மேனுஃபோல்டுக்கு சின்ன கூலர் அசம்பிளி கொடுத்தாங்க. ஆனால் அதோட கியூபிக் கெப்பாசிட்டி மாறல. இன்ஜின் போர் அண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மாற்றலாம் மோஸ்ட்லி. அது சின்ன சின்ன சேஞ்ச் ஓவர் பண்ணான் இன்ஜினுக்காக. பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணான். நல்ல ஹிட் அந்த இன்ஜினுமே. எமிஷன் நாம்ஸில் தான் வந்து ஃபெயிலியர் வந்துருச்சு தவிர்த்து மற்றபடி அவன் இன்ஜின் ஒரு பயங்கரமான இன்ஜின். பிடிச்ச வண்டினா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா Q3 பிடிக்கும், BMW 3 சீரிஸ் பிடிக்கும். அது F30 சீரிஸில் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா F30 சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணலாம் நம்ம வெஹிக்கிளை. எப்படின்னா ஒரு பேஸ் மாடல் எடுத்துக்கூட அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் பெடல் ஷிஃப்ட்டு, க்ரூஸ் கண்ட்ரோலு, ஆண்ட்ராய்டு கார்ப்ளே இது எதுவுமே வராது. நம்ம போடலாம், எது வேணால் போடலாம். OEMலேயே போடலாம். அதுக்கு OEM சாஃப்ட்வேர் இருந்தால் நம்ம அழகாக இந்த எனேபிள் டிசேபிளும் பண்ணிக்கலாம் BMWல. அதனாலே பார்த்தீங்கன்னா F30 ஊரில் நிறையா இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க 3 சீரிஸ். அந்த 3 சீரிஸ் மட்டும் அது எல்லாமே 13க்கு அப்புறம் 13க்கு ஆஃப்டர் வந்தது. 13 to இப்போ 1923 GT வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேம் சீரிஸ் தான் வரும். F30 இது G சீரிஸ் மாறிச்சு. ஆனால் திட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம் ஒன்று தான். எனக்கு ட்ரீம் கார்னால் என்ன சொல்கிறது, எனக்கு இந்த Q3 பிடிக்கும், இல்லைனா ஸ்கோடா 8 பிடிக்கும். 8 எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அந்த காரு. ஏன்னா அந்த கார் தான் நம்ம சீப்பாக வாங்க முடியும் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனில். சீப்பாக வாங்கலாம். இன்னொன்று அதோட பர்ஃபார்மன்ஸு, அதோட ரிலேபிலிட்டி இதுலேயும் வராது. ஒன்றும் ஜெர்மன் காரில் அதோட ரிலேபிலிட்டி பயங்கர அதிகம். ரொம்ப நல்லா ஓடும் கார். நான் வாங்கினா என் கம்ஃபர்ட்டுக்கு, என் ஹைட்டுக்கு, என் பாடிக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. வேறு செடான்லாம் நமக்கு செட் ஆக மாட்டுது நம்மளுக்கு. இப்போ கார் வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க சொல்லுங்கள்? கார் வந்து நம்பி போகணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மைலேஜ், இது 3 தான் பார்ப்போம். இது 3மே அந்த காரில் இருக்கும். எனக்கும் அதுதான் தெரியும், எனக்கும் அதான் பிடிக்கும் மோஸ்ட்லி. கார் வேணால் பார்க்க வேகனார் மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ளே உட்காந்தோன்னா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும் கார். ஆனால் அதனால் எனக்கு அதுக்கு மேலே அப்கிரேட் ஆகுறதுன்னா என் ஃபீல்டு எனக்கு எல்லா காரும் ஓட்டுற ஆப்ஷன் வந்துருச்சு எனக்கு. ஈவன் நம்ம எல்லா காருமே ஓட்டுறோம்ல, நம்ம சூப்பர் கார்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம்.
அதனால் எனக்கு இந்த கார் தான் வாங்கணும்னு ஆசை இல்லை. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன்னா அந்த ஒரு கார் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. சப்ஸ்கிரைப் டு வாகனவியல்.